ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்றைக்கு நாம் 14வது தசகத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த தசகம் கபிலரின் அவதாரத்தை பற்றியது. பாகவதம் கபிலர் பகவானின் அம்சாவதாரம் என்று கூறுகிறது. கபிலர் சாங்கிய யோகம் என்னும் சித்தாந்தத்தை உபதேசித்தார். கர்தம பிரஜாபதியுடைய தவம் அவர் பெற்ற வரங்களில் ஆரம்பித்து கபிலரின் அவதார நிகழ்வு வரை இந்த 10 ஸ்லோகங்களில் பட்டத்திரிகள் கூறியிருக்கிறார். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சமனுஸ்மிருத தாவ காங்கிரியுக்மஹ समनुस्मृत ताव काङ्क्रियुग्मः समनुपङ्कज सम्भवाङ्गजन्मा समनुपङ्कज सम्भवाङ्गजन्मा निजमन्तरमन्तराय हीनं चरितं ते कथयन् सुखं निनाय समनुस्मृत ताव काङ्ग्रियुग्मः समनुपङ्कज सम्भवाङ्गजन्मा समनुस्मृत ताव काङ्क्रियुग्मः समनुपङ्कज सम्भवाङ्गजन्मा निजमन्तरमन्तराय हीनं चरितं ते कथयन् सुखं निनाय निजमन्तरमन्तराय हीनं चरितं ते कथयन् सुखं निनाय. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பங்கஜ சம்பவக தாமரையில் தோன்றிய பிரம்மா, அங்கஜன்மா அவருடைய உடலிலிருந்து தோன்றிய மகனாகிய ச மனுகு அந்த ஸ்வயம்புவ மனு, சமனுஸ்மிருத தாவக அங்கிரியுக்ம உங்களது திருவடி இணையை இடையராது தியானித்து கொண்டு, தே சரித்தம் உங்களுடைய திவ்ய சரித்திரத்தை கதையன் துதித்து போற்றிக்கொண்டும், நிஜ அந்தரம் தனது காலத்தை, அந்தராயஹீனம் தடைகள் எதுவுமில்லாமல், சுகம் நினாய சுகமாக கழித்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சமனுஸ்மிருத தாவ காங்கிரியுக்மஹ சமனுப்பங்கஜ சம்பவாங்கஜன்மா நிஜமந்தரமந்தராய ஹீனம் சரிதம் தே கதயன் சுகம் நினாய. பிரஜைகளை உண்டு பண்ணுவதை விருத்தி பண்ணுவதற்காக பிரம்மா இறுதியாக கையாண்ட வழி என்னன்னா, தன்னையே 2ஆக பிரித்து கொண்டார் அல்லவா. மனு சதரூபா, மனு சதரூபா அப்படின்னு பிரித்து அந்த மனுவை தான் இங்கே ஸ்வயம்புவ மனு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரம்மதேவரோட மகனான ஸ்வயம்புவ மனு அவர் படைக்கப்பட்ட பிறகு எப்படி தன் காலத்தை கழித்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டதிரிகள் நமக்கு சொல்கிறார். அந்த ஸ்வயம்புவ மனு எப்போதும் பகவானோட திருவடி இணைகளை இடையராது தியானித்து கொண்டும், அவரோட திவ்ய சரித்திரத்தை பெருமைப்பட சொல்லிக்கொண்டும் தனது காலத்தை தடைகள் எதுவுமின்றி கழித்து வந்தார்.